அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 11ஆம் வகுப்பில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்ற கான்செப்ட்டு இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்றது 3 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஆகும். 1 ரிஃப்ளெக்ஸிவ், 2 சிமெட்ரிக், 3 டிரான்சிட்டிவ். இது பேசிக் டெஃபினேஷன். இப்போது இந்த படங்களில் பார்க்கும்போது அது சம்மந்தமாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த படத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 2000 குடும்பம் இருக்குது. ஸோ அந்த குடும்பங்களுக்கான கரண்ட்டு சப்ளை பண்ணுற ஒயர் ஊருக்குள்ளே வரும்போது பெரிய அளவில் வரும். அதே அந்த ஒயர் சப்ஸ்டேஷனுக்கு வந்த பின்னாடி ஸோ தெருவுக்கு போகும்போது அதோட மெலிசா ஒயர் வரும். ஸோ அடுத்தபடியாக அந்த ஒயர் வீடுகளுக்கு வரும்போது அதோட மெலிசாக வரும். ஆனால் பெரிய ஒயரும் கரண்ட்டை தான் பாஸ் பண்ணும். அடுத்து மிடில் ஒயரும் கரண்ட்டை தான் பாஸ் பண்ணும். வீட்டுக்கு வர ஒயரும் கரண்ட்டை தான் பாஸ் பண்ணும். ஸோ மூணுமே கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஸோ அப்போது அது ரிஃப்ளெக்ஸிவ். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போது பெரிய ஒயர்லேருந்து நடு ஒயருக்கு கரண்ட்டு வரும். சப்போஸ் பெரிய ஒயரில் ஏதாவது அறுந்துடுச்சுனாலும் கரண்ட்டு ரிவர்ஸில் போகும். ஸோ அதே மாதிரி நடு ஒயர்லேருந்து சின்ன ஒயருக்கு கரண்ட்டு வரும். நடு ஒயர் அறந்தாலும் சின்ன ஒயர்லேருந்து கரண்ட்டு அதுக்கு போகும். ஸோ இது சிமெட்ரிக். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஊருக்கு வர பெரிய ஒயர்லேருந்து வீட்டுக்கு வர ஒயர் வரைக்கும் கரண்ட்டு ஸ்டக் ஆகாமல் ஃப்ளோ ஆகி வருது. ஸோ 1லேருந்து 2க்கு 2லேருந்து 3க்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது டிரான்சிட்டிவ். ஸோ கரண்ட்டை கொண்டு வர அந்த ப்ராசஸ் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கரண்டியை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு அதை உப்பு இருக்கிற ஸ்பூனில் கப்பில் எடுத்து போய் வச்சிங்க அப்படின்னாக்கா அது படப்படன்னு வெடிக்கும். அதே சூடு பண்ண ஸ்பூனை தண்ணி இருக்கிற கப்பில் எடுத்துமே வச்சிங்கன்னா புகை வரும். அதே ஸ்பூனை சூடு பண்ணி சர்க்கரையில் வச்சிங்கனாக்கா எரியும். ஒரே செயல்பாடு, வேறு ஆன்சர். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கரண்ட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? சரி, இப்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 3 இருந்ததுனாக்கா அதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, n of a = 3, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் = 2^3² = 512. அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் = 2^3² - 3 = 2^6 = 64. அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் 2^3 × 3 + 1/2 = 2^6 = 64. அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் 2^3 = 8. அடுத்து நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் = 5. இது பேசிக் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை பற்றி விளக்கம் பார்ப்போம். இப்போ விளக்கத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு பெரிய ஸ்கொயர், சின்ன ஸ்கொயர் கனெக்ஷனில் இருக்கும்போது இப்போ பெரிய ஸ்கொயர்லேருந்து நடு ஸ்கொயருக்கு ஸோ 3 ஸ்கொயருமே டிஃபைன்டுனால அது ரிஃப்ளெக்சிவ். இப்போ பெரிய ஸ்கொயர்லேருந்து சின்ன ஸ்கொயருக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். சின்ன ஸ்கொயர்லேருந்து பெரிய ஸ்கொயருக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி மிடில் ஸ்கொயர்லேருந்து சின்ன ஸ்கொயருக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கொயர்லேருந்து மிடில் ஸ்கொயருக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இது சிமெட்ரிக். ஸோ பெரிய ஸ்கொயர்லேருந்து ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயருக்கு எக்ஸ்பிரஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இது டிரான்சிட்டிவ். இப்போது இந்த ஃபஸ்ட்டு படம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸை குறிக்குது. இப்போது செகண்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த பேசிக் ஸ்கொயர்ஸ்
ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடுங்க. இப்போ அடிஷ்னலாக 2 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 ரெக்டாங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஸோ அந்த சைஸ் 3, 2 கலந்து இருக்கிறதுனால அது வந்து ரிஃப்ளெக்சிவ். அடுத்தபடியாக பெரிய ஸ்கொயர் அதில் இருந்து மிடில் ஸ்கொயருக்கு உங்களால் ஜேர்னி பண்ண முடியும். அது வந்து டிரான்சிட்டிவ் அண்டு ரிஃப்ளெக்சிவ் குறிக்கும். அதே மாதிரி மிடில் ஸ்கொயர்லேருந்து ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயருக்கு உங்களால் ஜேர்ன் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலாக மிடில் ஸ்கொயர்லேருந்து ஸ்மால் ஸ்கொயர் இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த ரெக்டாங்கிள்லேருந்து பிக் ரெக்டாங்கிள் ஏக்கு உங்களால் ஜேர்ன் பண்ண முடியும். அதனால் அதுவும் வந்து என்ன ஆகும்னா டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக் கிடையாது. சிமெட்ரிக் வந்து இங்கே மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் இந்த பக்கத்தில் உங்களுக்கு மிடில் ஸ்கொயர்லேருந்து சின்ன ஸ்கொயருக்கு சிமெட்ரிக் வரும். ஓகேவா? ஆனால் மொத்தத்தில் இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ 3 ப்ராப்பர்ட்டிஸும் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுது. ஸோ அடுத்து 3வது படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் 3, அதே மாதிரி சைட் ஸ்ட்ரக்சர் போனதில் சொன்ன மாதிரியே ஸோ இது வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கும், ரிஃப்ளெக்ஸிவும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஸோ அதனால் 3வது படமும் ஓகே. இப்போது 4வது படம் பார்த்திங்கன்னா ஆங்கிளில் வரும்போது ஸோ இந்த 2 ரெக்டாங்கிள் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும், பிஏவோட சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பெரிய இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா பி வழியாக போய் ஏவை ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த ஆங்கிளில் வந்து பி வழியாக வந்து ஏவை ரீச் ஆகும். ஓகேவா? ஆனால் இப்போது ஏசி அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஏலேருந்து பிக்கு வந்து ரெக்டாங்கிளுக்கு போய் திரும்ப ரெக்டாங்கிள்லேருந்து பிக்கு போய் சிக்கு போகும். இப்போ அதே மாதிரி பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து மிடில் ரெக்டாங்கிளுக்கு வந்து இந்த அப்பர் இதில் வரக்கூடிய ரெக்டாங்கிள் போய் திரும்ப மிடில் வந்து கீழே பாட்டம் போகிறோம். ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா சிமெட்ரிக்கு, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது 3மே வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுதுனால இதுவும் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே. இப்போ அடுத்து ஸ்கொயர். 5th டயக்ராம் வந்து ஸ்கொயரில் வந்து எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போது 3 எலமெண்ட் இருக்கிறத வச்சு 5 ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்றத கடைசி ஃபார்முலா ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து சொல்கிறோம் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 512 எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டயக்ராம் இப்போது பாசிட்டிவ் சைடில் இருக்குது, அதே ரிவர்ஸில் திருப்பினீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் சைடில் வரும். அப்போ 2 ரிலேஷன் வருதுங்களா? 2வது டயக்ராமும் சைடில் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் திருப்பினீங்கன்னாக்கா 2 ரிலேஷன் வருதுங்களா? அடுத்தபடியாக 3வது டயக்ராம்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் திருப்பினீங்கன்னாக்கா 2 ரிலேஷன் வருதுங்களா? அடுத்தபடியாக 4வதுல ஆங்கிள் இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் திருப்பினீங்கன்னாக்கா 2 ரிலேஷன் வருதுங்களா? ஸோ அப்போ இங்கே 8 ரிலேஷன்ஸ் வந்துடுச்சு. அடுத்தபடியாக இந்த ரெக்டாங்கிளில் 9 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ 3 ரிலேஷனுக்கு எடுக்கணும். அப்போ என்பிஆரில் போட்டிங்க அப்படின்னாக்கா 504 ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 8ஓட 504 போட்டிங்கனாக்கா 512 ரிலேஷன்ஸ். ஸோ அப்போ 3 எலமெண்ட் இருக்கிற இடத்துல 512 ரிலேஷன் வந்து இப்படி நம்மளால் மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ண முடியும். வர்பலாகவும் நம்மளால் தனியாக டிஃபைன் பண்ண முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் 64 வந்த கதை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டோட்டல் பாக்ஸ் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எலிமினேட் பண்ணிங்கன்னா பேசிக் 1, சைடு 1, ஆங்கிள் 1 இது வந்து ரிப்பீட் ஆகும். பேசிக் ரிப்பீட் ஆகும், சைடு ரிப்பீட் ஆகும், ஆங்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த 3த்தை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6, 2 power 6. ஸோ அப்போ 64 ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்தபடியாக சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி n × n + 1/2. ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா சிமெட்ரிக் ரிலேஷன் 2³
ஈக்குவல் டு 64 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் அண்டு சிமெட்ரிக் ரிலேஷன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது என்னென்ன வழியில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒன்று பேசிக்காக சேஞ்ச் ஆகும், 2 சைடு வழியாக சேஞ்ச் ஆகும், 3 ஆங்கிள் வழியாக சேஞ்ச் ஆகும். தேர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா நம்ம டயக்ராமில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த நீங்கள் ரெப்ரசன்டேஷன் எடுத்தீங்கன்னாலும் பேசிக் ஒன்று இருக்கும், ஒன்று வந்து அனதர் சைடில் காமனாக இருக்கும், இல்லை ஆங்கிள் வேரியேஷனில் இருக்கலாம். ஓகேவா இது டயக்ராமிக்காக இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வேறு போட்டிங்கனாலும் 3 தான் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அந்த 3 2^3 ஈக்குவல் டு 8 வந்துடும். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எண்ணி பார்த்துங்க 5 வரும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.